நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் தேதி, ஜனவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 6:58 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:19 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று மாலை 4:19 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:19 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். மேஷம் ராசினியர்கள் இன்று பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். கொடுத்த பாக்கை கூட காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று காரியங்கள் உங்களுக்கு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நல்லதொரு புரிதல் உணர்வையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். என்ற ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. மன நெருக்கடியாக இருந்தது கண்டிப்பாக சரியாகும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வினோதமான செயல்பாடுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எது எப்படியோ தொடர்புடைய படியில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று குழப்பத்தை சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் அடுத்தவருக்கும் ஆதரவாக காணப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறையுடன் அணுகுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கொஞ்சம் நம்பிக்கையை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு கூட தயாராகுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மனம் தளராமல் செயல்படுங்கள். முன்னேற்றம் காண முடியுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். பரணி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். கிருத்திகை இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. உங்கள் சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் அதிக அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. பண பரிவர்த்தனையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுப செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். இன்று உங்களுக்கு உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகளால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். சக நண்பர்கள், சக ஊழியர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க.
குடும்பத்தில் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். நல்ல மனசை ஓரளவு புரிந்து கொள்வார்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். கல்வியில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நம்பிக்கையுடன் இன்று செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த நாளை நீங்க சேமிப்புக்காக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடும். இன்று உங்களுக்கு கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல சோதனையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய தனித்திறமை என்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். தாமதமான பணி ஒன்று எளிமையாக நிறைவேறும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்குங்க. வியத்தகு அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். திடமான மனதுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. வெற்றிக்கான வழி உங்களுக்கு பிரகாசமாக இருக்கின்றது. மனம் தளராமல் போராடுங்கள். வெற்றி பெறுங்கள். மனோபயம் கண்டிப்பாக விலகுங்க. பயப்பட வேண்டாம். எல்லோரிடமும் அனுசரித்து செல்ல வேண்டும். பகை உணர்வை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை மட்டும் செய்யுங்கள். முடியாத பட்சத்தில் விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் பார்த்து கொள்ளலாம். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது ரொம்ப முக்கியம். இன்று பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சோதனைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை மிதுனம் ராசிரியர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் காதல் கண்டிப்பாக கைகூடும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவருக்கு இன்று புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. திருபாதிரை. இந்த நாள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும்.
திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிவுகள் மட்டும் தெளிவாக எடுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுங்கள், அது போதுங்க. புனர்பூசம் தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சிந்தனை பலம் என்று பிறகு கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விடுங்கள். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். தனித்திறமைகளையும் இன்று வெளிப்படுத்துவீர்கள். இன்று உங்களுடைய சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பணிகளில் உரிய நன்மை கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு அவசியம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் சற்று தாமதப்பட்டு தான் இருக்க கொடுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எதிலும் உற்சாகமும் பிறக்க கொடுங்க. பயணத்தின் பொழுது ஏற்பட்ட தடங்கல்கள் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். போட்டிகள் விலகி செல்லக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல நண்பர்களை மற்றும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கை விடாமல் செயல்படுங்கள், அது போதும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய குழப்பமும் வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியுங்க. விடுமுறை விட்டாலும் படிப்பதை தொடர வேண்டும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்விக்கான முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். பாடங்களை நன்கு படியுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் இன்று சரி கட்டி விடுவீர்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். பூசம். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த தை மாதம் முடிவதற்குள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வருவது நல்லது. குழப்பம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள். உடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்று பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாகவே இருக்கக்கூடும். ஆயில்யம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. நினைவு திறன் அதிகரிக்கக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இன்று நீங்க சிரமங்களை சரி கட்டி சிறப்புடன் வாழ முடியும். முயற்சி பண்ணுங்கள். அதேபோல் காசு பணத்தை செலவு செய்யாமல் சேமிக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று நீங்க அயராமல் உழைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்பாடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. இடையூறு செய்பவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாக்கி மனதை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். குறைந்த அளவில் தான் பண வரவு கிடைக்குங்க. வாகனத்தில் மிதவேகத்தை பின்பற்றுவது நல்லது. இன்று பேச்சின் இனிமை சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கொடுங்க. சாமர்த்தியமான செயல்களால் மதிப்பு அந்தஸ்து உயரும். மனக்கவலை நீங்கும்படியான சூழ்நிலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றமான வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று முடிவுகளை தெளிவாக எடுப்பது மட்டும் நல்லது. வியாபாரத்தை கருத்தில் கொண்டு எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க வேண்டும். கடன் பிரச்சனை அணுகும் பொழுது கவனமாக அணுக வேண்டும். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம்.
முன்கோபம் பட வேண்டாம். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரிகட்டி விடுவீர்கள். பெண்கள் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி நடை போட முடியுங்க. காதலை பொறுத்தவரை திட்டம் வேண்டும். அதற்கான முடிவுகளை இல்லத்தில் சொல்ல வேண்டும். அதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். காதலில் மட்டும் பேச்சு குறையுங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சோதனையும் கடந்து கல்வியில் வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. மாணவர்கள் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. உன்னதமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் எதிரிடமிருந்து விடுபடுவீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நல்லவைகளும் ஓரளவு நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரிக்கட்டி சிறப்புடன் இருக்க முடியும். உத்திரம் இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. முன்கோபம் என்பது துளி கூட வேண்டாம். நடப்பதை சரியான முறையில் வழிநடத்தி செல்லுங்கள், அது போதும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்குங்க. கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து விவாதம் செய்வீர்கள். முன்னர் செய்த நல்ல உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. இடையூறு செய்தவர்கள் எல்லாம் இன்று விலகி செல்லக்கூடும். கன்னி ராசினியர்களுக்கு இன்று தனித்திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக சிறப்பாக நடைபெற கொடுங்க. எளிமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் வரக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் முக்கியமான காரியங்களில் நல்ல முடிவு எடுக்க முடியுங்க. நம்பிக்கைக்கு குறைவாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் பற்றிய விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லது. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். காதலுக்காக நீங்க அதிகம் கஷ்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். இந்த விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று வேக வேகமாக பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அடுத்தவர் மனதில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. இன்று நீங்க இணக்கமாக நடந்து கொள்ள கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயங்க. அஸ்தம் பயணங்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் இருக்கும். கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க.
முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சித்திரை, கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நெடுநாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியுங்க. முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. எதிலும் பொதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் உருவாக கொடுங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக அணுகுவீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெற முடியும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. பயணங்கள் இனிமையாக அமைதிவிடக் கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று பொறுப்பான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகமான பேச்சுக்கள் வேண்டாம். இன்று உறவினர் அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். தாராள பணவரவு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெற கொடுங்க. திறமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பயணங்களை திட்டமிட்டபடி மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தை இன்று நீங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு காரியங்களை செய்து முடிக்க முடியுங்க. பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு வாருங்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். காதல் கைகூடவில்லை என்ற கவலை இருக்கும். காதல் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இன்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று யோசித்து செய்யுங்கள். பெற்றோர்களிடம் இன்று கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க பாருங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு ஏற்பட கொடுங்க. குழப்பங்களை சரிக்கட்டக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று குறைத்து மதிப்பிட வேண்டாம். எதிலும் பொறுமையாக பொறுப்பாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். சுவாதி, திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்ற திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்குங்க. சேமிப்பாக மாற்றுங்கள். அது போதுங்க. விசாகம், இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். நிலவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்கக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோசித்து எதிலும் முடிவெடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நட்பு இன்று வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். ஆறாவரத்தை தவிர்ப்பதினால் அன்றாட பணி கொஞ்சம் சரியாக கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு பறப்பதற்கு ஆசைப்பட வேண்டாம். இருப்பதையே இன்று நீங்க சிறப்புடன் கையாண்டால் போதுமானது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உதவி என்று வருபவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியும். பண வரவை விட செலவுகளை இன்று அதிகரிக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை சரியாகும். புதிய சொத்துக்களை அடைவதில் தாமதம் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது கடினம்தான்.
சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீர்கள். வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும், பயப்பட வேண்டாம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். வியாபாரத்தை கருத்தில் கொண்டு என்று கொஞ்சம் பொறுமையை கையாளுவதும் நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று அற்புதமாக செயல்பட்டு வெற்றியும் பெற முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சிறப்பான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக செயல்பட்டு பெண்கள் வெற்றி நடை போடுவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருந்தாலும் சரியாகும். பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. கல்வியில் பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். அனுஷம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. யாரையும் எந்த வகையிலும் நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம். வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை என்று நீங்க தொழில்நுட்ப அறிவை அதிகப்படுத்துவீர்கள். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவீர்கள். சோதனைகளும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்புடன் காரியங்களை காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்ற வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டும். உன் நல்ல மனசை அடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். செய்கின்ற செயலை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கும். உறவினர் அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். தொழில் முறை கொள்கையை இன்று நீங்கள் கடைபிடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும், பயப்பட வேண்டாம். அனைவரிடத்திலும் இன்று பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. இடையூறு செய்பவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மனம் கண்டிப்பாக தெளிவடையக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். தாராள பணவரவும் இருக்கக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பட கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவெடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பெண்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளும். நகை பணத்தை தயவு செய்து வெளியிடங்களுக்கு கொடுக்க வேண்டாம். பார்த்து எதையும் யோசித்து செய்யுங்கள். பெண்களுக்கு மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். அதனால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. படியுங்கள். இந்த விடுமுறை நாளை படிப்புக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று அடுத்தவருக்கு உதவியாக காணப்படுவீர்கள்.
பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரிக்கட்டி நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொண்டு சேமிப்பாக மாற்ற வேண்டும். நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராடம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து என்று வெற்றி பெறுவீர்கள். மனதை பக்குவமாக அணுக வேண்டும். டக்கென்று முன்கோபம் வெளிப்படக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடந்தேறும். தயவு செய்து பயப்பட வேண்டாம். உத்திராடம். மிகவும் பொறுப்பாக இருங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். பெரியவர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று நீங்க சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எது சரி எது தவறாக இருந்தாலும் யோசித்து குடும்பத்தாருடன் சேர்ந்து முடிவெடுப்பது மிக நல்லதுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். சிக்கல்களை சரி கட்டுவதற்கான முயற்சியில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட பணியை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ முடியும். நித்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. குடும்பத்தை பற்றிய மனக்கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடைபெற கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி படிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று அவ்வப்போது சோதித்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மனசுக்குள் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பெண்களுக்கு இன்று மன தெளிவு உண்டாகக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சரியான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்கான சூழல் சிறப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். இன்று மாணவர்களுக்கு தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கொஞ்சம் பேச்சை அளவாக பேசுவது நல்லது. சந்திராஷ்டிரம் இன்னும் இருக்கின்றது, ஆகையால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக முடிவெடுங்கள். குழப்பம் வேண்டாம். அதேபோல் யார் என்ன சொன்னாலும் அதனை சரியாக புரிந்து கொண்டு பேசுங்கள். குழப்பத்தை நீங்கள் தான் சரி கட்டிவிட வேண்டும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி இருக்குங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்குங்க. திருவோணம். எதிலும் குழப்பம் வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். முடியாதது என்பது ஏதும் இல்லை. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் ஒரு பக்கம் பூர்த்தியாகும். இன்று பெரும் முயற்சிகள் எடுப்பின் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்ன ஒன்று, எந்த வேலையும் முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காப்பது நல்லது. அவிட்டம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சொந்த பந்துகள் வருகை இருக்கும், பார்த்து பக்குவமாக பேசுங்கள். யாரையும் எந்த வகையிலும் நீங்க குழம்பி போக வேண்டாம். பல நெருக்கடிகள் நிலவினாலும் வெற்றி நிச்சயம். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். எது எப்படியோ முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு பொங்கல் வைத்து வழிபாட்டு வாருங்கள். அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று மன கவலைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை சரி செய்வதற்கான முயற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களையும் சேர்த்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சுயமரியாதை என்று வெளிப்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெற முடியும்.
சோதனைகளை இன்று கடந்து வெற்றி வகை சூட முடியும். அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். மனசுக்குள் சில மாற்றங்களை பின்பற்றுவீர்கள். இடையூறாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. மனோ தைரியத்தை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். இன்று நீங்க வெளிவட்டார தொடர்புகளையும் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் நனவாகும் நாளாக இருக்கக்கூடும். கற்பனை திறனும் அதிகரிக்க கொடுங்க. மாற்றங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். மற்றபடி கும்பம் ராசினியருக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் செல்லக்கூடியவருக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது மட்டும் மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மிகவும் மகத்துவமான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மற்றவரை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்க பாருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பெண்கள் இன்று பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருக்குங்க. அது மட்டுமில்லை, நகை பணத்தை நீங்க கடனாக கொடுக்க வேண்டாம். நீங்களும் வாங்க வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். சிரமங்களை சரி கட்டுவது உங்கள் கையில் உள்ளது. பேச்சை நிதானமாக அணுகினால் வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பார்த்து பக்குவமாகவே இருக்க பாருங்கள். இன்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முடிவுகளில் மட்டும் தெளிவு இருக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காலை பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அடுத்துடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நெடுநாளைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன சந்தோஷம் கூடுமலாக இருக்க கொடுங்க. மனோ தைரியம் உண்டாக கொடுங்க. மாற்றங்களையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். சதயம் முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. திட்டங்களும் அனைத்தும் பலிக்கக்கூடும். இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முடிந்த அளவு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். அது போதுங்க. போராட்டாத்தி நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவில் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று கடன் பிரச்சனையை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று அபாரமான நினைமாற்றல் வெளிப்பட கொடுங்க. கையிலும் உங்கள் கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பிடித்தமான உணவுகளை இன்று நீங்கள் உண்டு மழுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அதனை நீங்கள் சரிவர அணுகி வெற்றி கொள்வீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்பட கொடுங்க. தெளிவான சிந்தனை இருப்பதினால் காரியங்களை வெற்றியும் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டத்தை இன்று நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெருக்கிக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேறக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். நிர்பந்தத்தின் பேரில் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க வேண்டாம். கையில் உள்ள காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை பேசிதான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். யாரையும் எந்த வகையிலும் நீங்கள் குறைகள் ஏதும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு மட்டும் இருக்க பாருங்கள். பல விஷயங்களை நீங்கள் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவருக்கு பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க மனம் கோணாமல் நடந்து கொள்வது மட்டும் மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பனை திறனத்தையும் அதிகரித்துக் கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். அடுத்தவருக்கு நீங்க கண்டிப்பாக உதவியாகவும் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். உங்களுக்கான வேலைகளை மட்டும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. திட்டங்களும் ஓரளவு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நினைமாற்றல் வெளிப்பாடு கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். உத்திரட்டாத்தி. மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். லாபகமாக சிந்தித்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. மனம் கொஞ்சம் அலைப்பாயுங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். காசு பணத்தை நீங்க பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரமும் மேம்படக்கூடும். எதிரிகள் தொல்லை ஏதும் இருக்காது. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.